புயல் வரும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் இருக்குன்னா அவங்க கணிச்சு வச்சுருக்காங்க இந்த ஆண்டு புயல் வரும்னு. அப்போ வந்து என்ன பண்ணுவான், இந்த புயல் சார்ந்த இப்போ வந்து எடுத்துக்காட்டால் நெல்லெல்லாம் விதைக்க மாட்டாங்க. ஸோ இது விவசாயத்துக்கு தேவையான இன்புட்ஸை கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒட்டுமொத்தமான இந்த சோதிடமே வந்துச்சு. அதன் பிறகு இப்போ 1800க்கு பிறகு இண்டஸ்ட்ரியல் வந்துருச்சு சரிங்களா. அப்போ விவசாயத்தை விட்டு விவசாயம் தொழில்களில் வேறு வேறு வந்துருச்சு. இப்போ சோதிடக்காரங்களுக்கு பிரச்சனை வருது. இப்போ ஜூடு வந்து யூடியூப் வந்து பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் சினிமா எடுத்துட்டு இருங்க, சினிமா வேறு எடுக்கிறாரு, ஜேர்னலிஸ்ட் வேறு. அப்போ அந்த காலத்து தொழிலுக்கு இந்த தொழிலுக்கு என்னென்னு இவங்களே ஒரு கம்பேரிசன் போடுறாங்க. அப்போ இது வந்து மூளை சம்மந்தப்பட்டது, இது பப்ளிசிட்டி சம்மந்தப்பட்டது. மூளை சம்மந்தப்பட்டதுன்னா குரு, பப்ளிசிட்டி சம்மந்தப்பட்டதுன்னா புதன் அப்படின்னு 2-3 கோளில் வந்து இவங்க கம்பேர் பண்ணி அட்டாச் பண்ணி இவங்க புதுசாக உருவாக்கி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. சரி, இது எல்லாமே ஒரு 10 பேர்த்திட்ட பார்த்து அதில் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய 2-3% தான் ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் பொது பலன்கிறது. அதெல்லாம் இங்கே வந்து ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஒரு பொது பலன்கிறது அப்படிதான். ஸோ இப்படி சொல்கிறது என்ன